वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे பரமானந்தமாதவம். பாண்டவர்களுடைய சேனை கண்டு பயந்து தன்னுடைய ஆச்சாரியரான துரோணரை அருகில் சென்று பேசிய துரியோதனன் பாண்டவர்கள் பட்சத்திலே யார் யார் இருக்கிறார்கள் என்பதை 3 ஸ்லோகத்திலே மொழிகின்றார். அத்ர சூரா மகேஷ்வாசாஹ பீமார்ஜுன சமாயுதி யுயுதானோ விராட்டஸ்ய த்ருபதஸ்ய மகாரதஹ. அத்ர இங்கு யுதி இந்த யுத்த காலத்திலே யார் யார் இருக்கிறார்கள் தெரியுமா? சூராகா எல்லோரும் வீரர்களாக இருக்கிறார்கள். மகேஷ்வாசாக பெரிய வில்லாளிகளாக இருக்கிறார்கள். அது மட்டுமா? பீம அர்ஜுன சமாகா பீமனையும் அர்ஜுனனையும் சமாளிக்கவே முடியாது. ஆனால் அவர்களிடத்தில் இருக்கின்ற வீரர்கள் ஒவ்வொருவருமே பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் சமமானவாக இருக்கிறார்கள். யுயுதானன், விராடன், மகாரதனான திரௌபத மன்னன், திருஷ்டகேது, சேக்கிதானன், வீரியவானான காஷிராஜன், புர்ஜித், குந்திபோஜன், மனிதர்களிலே சிரேஷ்டமான ஷைப்யன், மிகுந்த பலம் பொருந்திய யுதாமன்யு, வீரியவானான உத்தமௌஜஸ், சுபத்ரையின் புத்திரனான அபிமன்யு, திரௌபதியின் புத்திரர்களான உப பாண்டவர்கள், இப்படி எத்தனை பெரிய மகாரதர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் தெரியுமா? மகாரதர்கள் என்றாலே போர் பயிற்சி மிக்கவர்கள். ஒரே சமயத்தில் 11,000 வீரர்களுடன் போரிடும் திறமை படைத்தவர்கள். இப்பேற்பட்ட மகாரதர்கள் எல்லாம் பாண்டவர்கள் பட்சத்தில் இருக்கிறார்களே. அத்ர சூரா மகேஷ்வாசாஹ பீமார்ஜுன சமாயுதி யுயுதானோ விராட்டஸ்ய த்ருபதஸ்ய மகாரதஹ திருஷ்டகேதுஷ்சேகிதானஹ காஷிராஜஸ்ய வீரியவான் புருஜித் குந்திபோஜஸ்ய ஷைப்யஸ்ய நரபுங்கவஹ யுதாமன்யுஷ்ச விக்ராந்தஹ உத்தமௌஜாஸ்ய வீரியவான் சௌபத்ரோ திரௌபதேயாஸ்ச சர்வ ஏவ மகாரதாஹ. நம் பக்கத்திலே யார் யார் இருக்கிறார்கள் என்று பார்ப்போமா என்று துரியோதனன் மீண்டும் கூறுகின்றான். அஸ்மாகம் து விசிஷ்டாயே தான் நிபோத த்விஜோத்தம நாயகா மம சைன்யஸ்ய சம்யார்த்தம் தான் பிரவீமிதே. ஹே த்விஜோத்தம, அந்தணர்களிலே சிரேஷ்டமாக இருக்கின்ற ஆச்சாரியாரே, அஸ்மாகம் நம்முடைய பட்சத்திலே ஏ விசிஷ்டாக யார் யார் சிறந்தவர்களோ தான் நிபோத அவர்களை பற்றியெல்லாம் நான் கூறுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். நாயகாக இவர்களெல்லாம் தலைவர்களோ, தே சம்யார்த்தம் அவர்களை பற்றியெல்லாம் கூறுவதற்காக உங்களுக்கு அறிவிப்பதற்காக, தான் பிரவீமி அவர்களை பற்றி நான் கூறுகிறேன். இந்த போர் முறையிலே நீர் மிகுந்த வல்லவராக இருக்கின்றீர். ஆனாலும் தாங்கள் பிராமணர்கள் உத்தமராக இருக்கின்றீர்கள். எனக்கோ இந்த பாண்டவர்களுடைய சைன்யத்தை பார்த்து பயம் இருந்தாலும் இப்பொழுது நான் எப்படியேனும் உற்சாகத்தை வரவழைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பேராற்றல் நிறைந்த நம்முடைய வீரர்கள் நம் பட்சத்திலும் இருக்கிறார்கள் என்று துரியோதனன் கூறுகின்றான்.
अस्माकं तु विशिष्टाये तानि बोधद्विजोत्तम नायका मम सैन्यस्य सम्यार्थं तान् ब्रवीमि ते. முக்கியமானவர்கள் யார் யார் இருக்கிறார்கள் தெரியுமா? பவான் பீஷ்மश्च கர்ணश्च கிருபश्च சமிதிஞ்சயः அஸ்வத்தாமா விகர்ணश्च சௌமதத்திஸ்ததைவ ச. முதலிலே எங்களுக்கெல்லாம் ஆச்சாரியராக வில்வித்தையை கற்றுக் கொடுத்துள்ள தாங்கள் இருக்கிறீர்கள். அது மட்டுமா? பீஷ்மாச்சாரியார் நம்முடைய பிதாமகர் பீஷ்மர் இருக்கின்றார். கர்ணஹாச்ச என்னுடைய நெருங்கிய நண்பனான பெரும் வில்லாளியான கர்ணன் இருக்கின்றான். கிருபாச்சாரியார் இருக்கின்றார். அவர் எப்படிப்பட்டவர்? சமிதின் ஜெயகா எப்பொழுதுமே போர்க்களத்திலே வெற்றி வாகை சூடுகின்றவர். அது மட்டுமா? அஸ்வத்தாமன் தங்களுடைய புதல்வரான பெரும் வீரனான அஸ்வத்தாமன் இருக்கின்றான். விகர்ணன் இருக்கின்றான். சோமதத்தனின் புதல்வரான பூரிஸ்ரவஸ் என்று சொல்லப்படுகின்ற சௌமதத்தி இருக்கின்றான். இப்படி எத்தனை வீரர்கள் நம் பட்சத்திலும் இருக்கின்றார்கள். பவான் பீஷ்மश्च கர்ணश्च கிருபश्च சமிதிஞ்சயः அஸ்வத்தாமா விகர்ணश्च சௌமதத்திஸ்ததைவ ச. இவர்கள் மட்டுமா? இன்னும் எத்தனை வீரர்கள் இருக்கிறார்கள் தெரியுமா? அன்யே ச பகவः शूराः மதர்த்தே த்யக்த ஜீவிதாः நானாசஸ்திர பிரஹரணாः சர்வே யுத்த விஷாரதாः. அன்யே ச மேற்கொண்டு பகவஹா சூராக இன்னும் எத்தனையோ வீரர்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நானா சஸ்திர பிரகரணாக பல்வேறு ஆயுதங்களில் மிகுந்த தேர்ச்சி உடையவர்களாக இருக்கிறார்கள். யுத்த விசாரதாக யுத்தத்திலே மிகுந்த திறமை படைத்தவர்களாக இருக்கிறார்கள். அது மட்டுமா? மதர்த்தே தியக்த ஜீவிதாக என் பொருட்டு தியக்த ஜீவிதாக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட ராஜ விஸ்வாசமுடைய வீரர்கள் எத்தனையோ பேர் எங்கள் பட்சத்திலே இருக்கிறார்கள். இங்கு துரியோதனன் தன்னை அறியாமலே தியக்த ஜீவிதாக என்று சொல்கின்றான். தியக்த ஜீவிதா என்றால் தங்களுடைய உயிரை விட்டவர்கள் என்று பெயர். இவர்கள் எல்லோரும் ஒரு நாள் இந்த யுத்த காலத்திலே உயிரை விட இருக்கின்றார்கள் என்ற ஒரு அமங்கல சொல்லையும் அவனை அறியாமலே துரியோதனன் கூறுகின்றான். அன்யே ச பகவः शूराः மதர்த்தே த்யக்த ஜீவிதாः நானாசஸ்திர பிரஹரணாः சர்வே யுத்த விஷாரதாः. என்னுடைய கருத்து என்னவென்று நான் இப்பொழுது சொல்கிறேன் என்று துரியோதனன் கூறுகின்றான். அபர்யாப்தம் ததஸ்மாகம் பலம் பீஷ்மாபிரக்ஷிதம் பர்யாப்தம் திதமே தேஷாம் பலம் பீமாபிரக்ஷிதம். பீஷ்மாபிரக்ஷிதம் பீஷ்மராலே காக்கப்படுகின்ற அஸ்மாக்கம் பலம். பலம் என்றால் இங்கு சைன்யம். நம்முடைய சைன்யம் அபர்யாப்தம், இந்த அளவில் அடங்காதது, நிரம்பியது. பீமாபிரக்ஷிதம் பீமரால் காக்கப்படுகின்ற அந்த பலம், அந்த சைன்யமோ ஏதேஷாம் இவர்களுடைய சைன்யம் பர்யாப்தம் மிகவும் கட்டுக்கு உட்பட்டது. ஆகையினாலே நம்முடைய சேனை மிகவும் வலிமை வாய்ந்தது. அளவிலும் சரி வலிமையிலும் சரி மிகுந்தது என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்ற துரியோதனன் தன்னை அறியாமலே அபர்யாப்தம் பர்யாப்தம் என்ற சொற்களை உபயோகிக்கின்றான். இதனுடைய மற்றொரு பொருளையும் பார்க்கலாம். பீஷ்மராலே நன்கு காக்கப்பட்டதுதான் நம்முடைய சைன்யம். ஆனாலும் அபர்யாப்தம், வெற்றி பெறுவதற்கு போதாது.
பாண்டவர்களுடைய சைன்யத்தை காப்பவன் பீமன். அவருடைய சைன்யம் குறைவானது, ஆனாலும் பர்யாப்தம், வெற்றி பெறுவதற்கு போதுமானது என்று இரண்டு பொருள்பட துரியோதனன் கூறுகின்றான். அவனுடைய உள்ளத்தில் இருக்கின்ற பயமே இங்கு வார்த்தைகளாக வடிவெடுக்கின்றது. இந்த நிலையிலே அவன் மீண்டும் என்ன கூறுகின்றான் என்பதை நாளை பார்ப்போம். ஹரி ஓம்.